இங்க பாத்தீங்கன்னா அம்முன்ற ஒரு புக் ரைட்டர் அரண்மனையில வந்த கர்ணிகான்ற ஒரு பொண்ணை பத்தின உண்மை கதையை புக்கா எழுதி ரிலீஸ் பண்ண சொல்லி முடிவு பண்றாங்க. கர்ணிகாவோட முக்காவாசி கதையை இவங்க முடிச்சிட்டாங்க. கிளைமாக்ஸ் எழுதுறதுக்காக அந்த அரண்மனைக்கே போயிட்டு உட்கார்ந்து எழுதுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்கு திடீர்னு கொலுசு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற மாதிரியும் கேக்குது. இவங்களை எங்க இருந்து அந்த சத்தம் வந்து சொல்லி அவங்களும் தேடி பாக்குறாங்க. அந்த இறந்து போன கர்ணிகா பொண்ணு அந்த இடத்துல உயிரோட இருக்காங்க. டக்குனு ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்காங்க. அது அவங்க அப்பாவும் கவனிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல அவங்க ரூம்ல விழுந்து கிடக்குறாங்க. அவங்க அப்பாவும் கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போலீஸ் விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. என் பொண்ணு கர்ணிகான்ற ஒரு பொண்ணை பத்தி கதை எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்ற உண்மையெல்லாம் சொல்றாரு. போலீஸும் அம்மு எழுதி வச்சு அந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வெளியே ஒரு பிரம்மாண்டமான மரம் இருந்ததுமா. அதுக்கு பக்கத்திலேயே 3 பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு கல் சிலையா இருந்தது. அந்த சிலைக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப வருஷமா அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சிலையும் காணாம போயிடுச்சு. அத்தனை வருஷமா நல்ல ஆரோக்கியமா பிரம்மாண்டமா இருந்த அந்த மரமும் திடீர்னு பட்டு போக ஆரம்பிச்சது. நம்ம தாத்தாவும் அந்த மரத்துல இருக்க பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பழம் எல்லாமே விலகு இந்த கல்லா மாறிடுச்சுமா. அததான் நம்ம நிறைய டங்க்லஸா செஞ்சு வச்சிருக்கோம். இந்த எல்லா விஷயத்தையுமே கர்ணிகா பொண்ணு கிட்ட அவங்க தாத்தாவும் சொல்றாரு. கர்ணிகா பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பையனை லவ் பண்றாங்க. இந்த பொண்ணோட பிறந்த நாளைக்கு அந்த 3 பாம்பு இருக்கிற சிலையை அந்த பையன் கிஃப்டா எடுத்து வந்து கொடுக்குறான். டே உனக்கு இந்த சிலை எப்பரா காச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க. இவனே ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அந்த இடத்துல யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.